ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க நான் ரொம்ப நாள் லேட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. நடுவில் நிறையா காப்பிரைட் பிரச்சனை வேறு. ஒரு ட்ராமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த வீக் ஹீரோ கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ராமா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. சீசன் 1 அப்போவே போட்டேன். இப்போ வந்து சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அப்போது அந்த ட்ராமா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க கிடையாது, இப்போ தான் வாங்கியிருப்பாங்க போல். அந்த ட்ராமாவுக்கு இப்போ காப்பிரைட் கிளைம் கொடுக்குறானுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்துட்டு ஸ்டோரி கூட போட்டுருந்துருப்பேன் இன்ஸ்டாகிராமில். இதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆடா இந்த ட்ராமாவோட சீசன் 2 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே சீசன் 2க்கு தான் கொடுப்பானுன்னு நினச்சேன். பட் சீசன் 1க்கே கொடுத்துட்டானுங்க. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸோட ட்ராமாஸ் இதுக்கு மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம ட்ராமாவில். மேபி நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லி வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் கிளைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இந்த ட்ராமா கூட நெட்ஃப்ளிக்ஸ் தான், ஆனால் இதை ஏன் அடிக்கல எனக்கு சத்தியமாக தெரில. ஒருவேளை நல்லா வியூஸ் வரட்டும், அந்த ட்ராமாவை பார்த்து அடிக்கலாம்னு சொல்லி இருப்பானா எனக்கு தெரியல. எனிவே இதுக்கு மேலே பார்ப்போம் எப்படி ட்ராமாஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் எபிசோடில் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம ஹீரோட பிரதர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. அதனால ஹீரோ ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆளும் இப்போ நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து அவன் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கூட கொஞ்சம் ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவனும் தனிமையாக இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ஹாங் இருக்கான்ல, அவனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சான்ஜோவும் ஃபர்ஸ்ட் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்ற அந்த ஸ்கூல் டைம் மெமரிஸை தான் நம்ம காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மலையில தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹாங் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஞ்சு தான் வந்து கொடையெல்லாம் பிடிச்சிருப்பா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த கொடையை அவனுக்கு எடுத்துக்காம என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ ஃபர்ஸ்ட் நினையாம இரு, நான் ஆல்ரெடி ஃபுல்லாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை அவகிட்டே கொடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் லைப்ரரியில் இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் அவனை சைட் அடிக்கிறது. அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ ஒரு நாள் உளுந்தடிச்சிட்டு வந்திருப்பான், மூஞ்சி மோரெல்லாம் பேர்ந்துருக்கும். அந்த டைமில் அவனை ஒரு மாதிரி பார்த்து கவனிச்சுக்கிட்டது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லவ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவனை பற்றி ஃபுல்லுமே இவ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவ கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பா. அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒன்று பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் அவன் கூட சேர்ந்து பார்ப்பா. அதுக்கப்புறம் மியூசிக் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இவ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் அவனை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருப்பா. ஸோ இப்படி நம்ம ஹாங்குக்கு பிடிச்ச மாதிரியும் ப்ளஸ் அவனை லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் ரொம்பவே பக்கபலமாக இருந்து இவ ஹெல்ப் பண்ணியிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹாங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன ஆசை இருக்கு, இவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற எந்த விஷயத்தையுமே கேட்காம அவனுக்கு பிடிச்சதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு டைம் அவளே வந்து வாய் திறந்து சொல்ல வந்திருப்பா, இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றிலாம் சொல்லியிருப்பா. நான் ஒரு இடத்துக்கு இது விஷயமா எக்ஸாம்லாம் எழுதலான்னு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. பட் அவன் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை வந்து பாரு, இந்த மியூசிக் நல்லா இருக்கான்னு கேளு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவளை கொஞ்சம் கூட மதிக்காம பேசியிருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் அவள் பல வருஷமா நம்ம ஹாங்கு கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாத்தையுமே தாங்க முடியாம தான் நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான முடிவையும் எடுத்திருப்பா. அவளுக்கு அதில் விருப்பமே இல்லை தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுடைய பார்ட்னர் நம்ம ட்ரீம்ஸை பற்றி எதுவுமே கேட்கவே மாட்டான், முழுக்க அவனை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் அதை வந்து பண்ணியிருப்பா. ஸோ இந்த மாதிரி இந்த பிரேக்கப் ஆன கதையில் நம்ம சாஞ்சுவோட பக்கம் என்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இப்போ அப்படியே நம்ம ஹாங்கோட சைடையும் காட்டுறாங்க. அதாவது அவன் வந்து நம்ம சாஞ்சுவை எப்படிலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சான், எப்படி அப்புறம் அவங்களோட லவ் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டுறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் நம்ம சாஞ்சுவை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் அவளை பற்றி அவகிட்ட மனசு விட்டு எதுவுமே பேசியிருக்க மாட்டான். அதாவது அவள் அழகாக இருக்கிறத பற்றி அவகிட்ட அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரியும் இல்லை அவளுக்கு இருக்கக்கூடிய திறமையை பற்றி அவகிட்ட சொல்கிற மாதிரியும் எதுவுமே பேசியிருக்க மாட்டான். எல்லாமே அவனுடைய மனசுக்குள்ளேயே வச்சு பேசியிருப்பான். சும்மா அந்த மாதிரி அவளுடைய கண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். ஆனால் அதை அவகிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஒன்றா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து தனியாக போயிட்டு அவனுடைய மியூசிக் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான். இவன் இன்னொரு பக்கம் அவளுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா ஒரு பக்கம் அந்த லேப்டாப்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்டோரியை வந்து ஒரு மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்கும்போது கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, இந்த லேப்டாப்பே சரியில்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஒரு சின்ன ஸ்டோரியை கூட நான் ரொம்ப நேரமாக டைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அவள் வந்து நைட்டு தூங்குவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹாங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ பாவம் செல்லத்துக்கு ரொம்ப வலிக்குது போல, நம்ம வேறு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும், புது லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்க பிரேக்கப் பண்ணாங்கல்ல அந்த நாளைக்கு முன்னாடி நாள் தான் இவன் போயிட்டு லேப்டாப்லாம் வாங்கிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி எது நல்லா இருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கும் வந்து அவள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், மனசை விட்டு எதுவுமே ஓப்பனாக அவகிட்ட சொன்னது இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். ஸோ அவளை மறக்க முடியாமல் இவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். அவனால் மியூசிக்லையும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். பயங்கர டிமோட்டிவேட் ஆகிட்டான். அதே சமயம் இன்னொரு பக்கம் அவள் மறக்க முடியாமல் இருந்தாலும் அவளுடைய வேலையை வழக்கம் போல் அவள் பார்த்துட்டு தான் இருக்கா அந்த ரைட்டர் வேலையை. ஆனால் இவன் தான் பாவம் அவளை மறக்க முடியாமல் பயங்கரமாக நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பான்.
இருப்பான். ஒரு வழியா பல வருஷங்களுக்கு அப்புறம் அவளை மறந்து மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்குள்ள அவன் திரும்பும்போது சடனா அவ வந்திருக்கா, நான் இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுக்க போறேன் நம்மளோட லைஃப் ஸ்டோரியை வச்சு மட்டும், ஸோ அந்த படத்துக்கு வந்து நீ தான் மியூசிக் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவனை பார்க்க வந்திருப்பா. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவன் இத்தனை வருஷமா மறக்கணும்னு நினைச்ச அந்த ஃபீலிங்ஸ் இப்பதான் போயிட்டு இருந்துச்சு. பட் அது மறுபடியும் இவளை பார்த்தோன்னே வந்துருச்சு. என்ன பண்றதுனே தெரியாம பார்த்தீங்கன்னா அவ கூட சேர்ந்து வேலையும் பார்க்க முடியாம ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி நம்ம ஹாங்கை பத்தியும் சாஞ்சுவை பத்தின லவ் ஸ்டோரியும் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹாங் வந்து சாஞ்சு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு, நான் உன்னை மறக்கணும்னு நினைச்சேன், பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னால் உன்னை மறக்கவே முடியல, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, கடைசியா ஒரே ஒரு டைம் நம்ம 2 பேரும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சி கேட்கும்போது இவளும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நமக்கும் அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது, அதனால ஏன் வந்து அதை தடுக்கணும், மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், எனக்கு ஒரு வேளை மறுபடியும் அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் வரலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் அண்ணன் இல்லாம அவன் தனிமையா ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பக்கத்துல அவளும் தூங்கிட்டு இருக்கா. ஆனா அவ அப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோவுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது, ஒரு மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே அவன் தூங்கிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கறான், ஐயோ இவ இப்போ வரைக்கும் போலையா, அவளோட அம்மா வந்தாங்கன்னா செத்தாய்வா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவளுடைய அழகுல மயங்கிடுறான். அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பக்கமா போகும்போது ஒரு நிமிஷம்பா, நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் க்ளோஸ் ஆகல, சரியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எழுந்து வந்துடுறா. இருந்தாலும் ஹீரோ விடாம பின்னாடியே போயிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வெளியே வராங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட டைரக்டா இதை பத்தியும் கேட்காம ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்காங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் சொல்றான், ஏய் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னோட அம்மா ரொம்பவே நல்லவங்க, அவங்க முன்னாடி நான் நல்ல பேர் தான் எடுத்திருக்கேன், ஸோ அவங்க வந்து கண்டிப்பா என்ன திட்ட மாட்டாங்க. இப்போ கூட நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா வரதை பார்த்து அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம், நீ என் கூட இருக்கிறதா அவங்க அலோவ் பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவனுக்கு தோணுது, போக போக தானே தெரியும் என்னோட அம்மா உன்னை என்னதான் பண்ண போறாங்கன்னு, பாப்போம், என்னோட அம்மா இப்ப கண்டுக்காம இருக்காங்கன்னா விட்டு பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்க போக போக ஏதாவது ஒன்று பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹாங்கும் சாஞ்சும் முதல்ல இருந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்பவே க்ளோஸாலாம் இருந்திருக்காங்க, இருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி பதற்றமா இருக்குது. ஏதோ இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பழகாத மாதிரியும் இவங்க வேற யாரோ ஒருத்தங்கன்ற மாதிரியும் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம சாங்ஜுவுக்கு பாத்தீங்கன்னா ஹாங்க பார்க்கும்போது ஏதோ அவன் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்க மாதிரி தோணுது. அவளுக்குள்ள அந்த பழைய காதல் எல்லாமே பாத்தீங்கன்னா மலர்ற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல அப்படியே நம்ம ஹாங்கும் பாத்தீங்கன்னா கையை பிடிச்சு கூட்டு போறான், வா நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம சாங்ஜுவோட படத்தை எடுக்க போறாள்ல, ஸோ அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் லேடி வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல இவ்வளோலாம் பணத்தை கொடுக்க முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க முடியும், அதுல நீங்க இந்த படத்தை எடுத்துக்காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது, இல்ல மேடம் இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இந்த படத்தை எடுக்க முடியாது, அப்படியே எடுத்தாலும் அது நல்லா இருக்காது, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பட்ஜெட்டையே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வேற வழியே இல்லாம அந்த பட்ஜெட் கொடுக்க முடியலன்னா என்னால் இந்த படத்தையும் எடுக்க முடியாது மேடம், அப்படி எடுத்தாலும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அவனுடைய அண்ணனோட பொருள் எல்லாமே பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அவன் அண்ணன் ஞாபகமாவே இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம இங்க வச்சுட்டே இருந்தா நமக்கு நம்ம அண்ணனோட ஞாபகமாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம மறக்கணும், இல்லைன்னா நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக எடுத்து வைக்க போகிறான் வெளியில், யாராவது தேவைப்பட்டவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம ஊஜங் இருக்கான்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த வீல் சேரில் என்னடா என்ன உன் அண்ணனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்ட மாதிரி தெரியுது, உன் அண்ணன் இல்லைன்னா இதெல்லாமே தூக்கி போட்டுருவியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா இது எல்லாமே இருந்தால் என் அண்ணனோட ஞாபகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப சேடாக பேசும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுடைய கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுட்டு ஊஜங்கும் சரி பரவாயில்ல விடு, எல்லாமே காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காதல் ஜோடிகளை காட்டுறாங்க. அதான் இப்போ மறுபடியும் அவங்களோட டேட்டிங்கை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்கள தான் காட்டுறாங்க. 2 பேருமே இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறாங்க, நிறையா கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லுமே நல்லா ஃபன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த நாளும் முடியுது. பல வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவ கூட அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டால. ஸோ அதை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல அவளுடைய அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஆஃபீஸ்க்கு போலையா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவள் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போவா. அதை தான் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க அவன் வீட்டுக்கு போலையா அப்படின்ட்டு. உடனே அவளும் காமெடி பண்ணாதீங்கம்மா, நானே என்னோட படத்தை இழந்துட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது என்னோட நெக்ஸ்ட் படத்துக்கு
படத்துக்கு ப்ரொடியூசர் நான் கேட்ட காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால நானும் படத்தை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. உடனே அவளும் மா ஒன்றும் கோவப்படாத, எனக்கு இந்த வேலை இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்து உன்னை நல்லபடியாக காப்பாற்றிப்பேன். ஆனால் அப்பா மாதிரி இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் இந்த சினிமாக்குள்ளேயே போட்டு எந்த ஒரு படத்தையும் எடுக்க முடியாமல் அப்படியே சாகலாம் மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்னடி உன் அப்பாவை பற்றி பேசுகிற, உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு அவளும் எதிர்த்து பேசுகிறா, நான் என்ன தப்பாக பேசிட்டேன், அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அந்த சினிமான்னு தான் சொல்லி கடந்தாரு அப்படின்ற மாதிரி அவளும் சொன்னது தப்பில்லைன்ற மாதிரி அவள் அம்மா கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக இருப்பான். அதனால நம்ம ஹாங்கை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வேலை பார்க்குற அந்த பாருக்கு போயிருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹாங்கு வந்து ஒரு சரக்கு எடுத்து வைக்கிறான். இதை தாண்டா அவனோட அண்ணன் அடிக்கடி குடிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்கிறேன், என்னோட அண்ணன் குடிப்பாரா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட கேட்குறான். ஏன்னா இவனுக்கு அது தெரியவே தெரியாது போல. ஏன்டா உன் அண்ணனை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் நீ வேற, என் வீட்டில் ஒரு சில திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு என் அண்ணனோடது, அது எல்லாமே எடுத்து நான் வெளியே வைக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் அண்ணனுக்குன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 4 திங்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் அவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வீல் சேர் அப்புறம் கைத்தடி இதெல்லாம் வாங்கினார்ல, அதுதான் அந்த பொருளும். அவருக்குன்னு சொல்லிக்க அவ்வளோவா அவர் எதுவுமே வாங்கிக்கலடா, எல்லாமே எனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் நினச்சி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சேடாக பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கோட சேர்ந்து குடிச்சு முடிச்சுட்டு அவன் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா காலையே அட்டன் பண்ணலை. ஏன்னா இவளுக்கு அவள் பட வாய்ப்பு போயிடுச்சு, அதனால இப்போ வந்து கொஞ்சம் சோகமாக இருக்காள்ல. இந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அதனால தான் அவள் கூட பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனால் இவ சோகமாக இருக்கிறதுனால அதை எடுக்கல. அதுக்கப்புறம் அவள் அப்பாவுடைய ரூமுக்கு போகிறா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படத்துடைய கேசட்டு, அதுக்கப்புறம் நிறைய படத்துடைய போஸ்டர்ஸ் இது எல்லாமே வச்சிருப்பார்ல, அதை வந்து ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு இந்த மனுஷனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பழைய படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயினோட அம்மா அவளுடைய ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவளை காணோம். சீக்கிரமாகவே எங்கேயோ இருந்து போயிட்டா போல. எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் இருக்கார்ல, அவரை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கா. இந்த மாதிரி சார் என்னோட பட வாய்ப்பும் போயிடுச்சு, நான் அதனால கொஞ்ச நாளைக்கு சும்மா வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டேரக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைம்மா நீ இப்போ உனக்கு சின்ன வயசு, நீ இப்போவே இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கக்கூடாது, அதுவும் உன்னுடைய 2வது படத்துலேயே நீ வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, என்னெல்லாம் எடுத்துக்கோ, ஏன் நான்லாம் எவ்வளோ படத்தை ஃப்ளாப் கொடுத்துருப்பேன், எவ்வளோ பட வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி நீயும் பண்ணணுமா, ஏன்னா இந்த ஏஜை விட்டால் உனக்கு அதுக்கு மேலே அதை விட்டு இன்ட்ரெஸ்டே போயிடும், அதுக்கு மேலே நீ அதை பண்ணவும் மாட்ட, அப்புறம் ஏன் வயசாகும்போது நம்ம அந்த மாதிரி நேரத்தில் விட்டுருக்க கூடாது, சினிமாவில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோடு யோசிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நான் உனக்கு இப்பயே சொல்கிறேன், என்ன நடந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எடுக்கப்பாரு அப்படின்ற மாதிரி அவரும் அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறா. சரி ஓகே சார் நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணுண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான் சேரை போட்டுட்டு. எதுக்காகனா அவன் அண்ணனோட ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே வச்சிருப்பான்ல, அது யாராவது தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த டைமில் ஒரு லேடி அங்கே வருவாங்க. உடனே அவங்க அந்த சேரை பார்க்குறாங்க, இவன் உட்காந்துட்டு இருந்த சேரை. ஐயோ ஆண்டி, இது நான் சும்மா உட்காரத்துக்கு போட்டிருந்தேன், தோ அந்த பொருள் தான் எடுத்துக்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரை மட்டும் எடுத்துகிட்டு உள்ள ஓடி வந்துடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காதல் ஜோடிகளும் ஒரு பக்கம் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹாங் சொல்கிறான், இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு பாட்டு போட்டிருக்கேன், நீ வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டுடியோவுக்கு போகிறா. அந்த இடத்துல அவன் அந்த பாட்டை போடும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. டேய் செம்மையாக போட்டிருக்கடா இந்த பாட்டை, எனக்கு கண்டிப்பாக தெரியும் உனக்குள்ள திறமை இருக்கு, இன்னும் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணி பேசும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் நிறுத்துறியா, எல்லா டைமும் நீ இதை மட்டும் தான் என்கிட்ட சொல்லிட்டே இருக்க, எனக்கு இந்த மியூசிக் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, நம்ம லவ் பண்ணதுலேருந்து பிரேக்கப் பண்ணதுலேருந்து மறுபடியும் இப்போ சேரணும்னு நினைக்கிற இந்த டைம் வரைக்கும் நீ என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைலாம் மியூசிக் விட்டுறாத, உனக்கு அது நல்லா வருதுன்னு சொல்லி மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு இது வரவே இல்லையே, எனக்கு வந்திருந்தா நான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கணும், நேரம் எனக்கு மியூசிக் மேலே இருக்க ஹோப்பே போயிடுச்சு, தேவையில்லாமல் மறுபடியும் எனக்கு அதில் நம்பிக்கை வர மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கான். உடனே அவள் அதை கேட்டுட்டு, என்ன இப்போ எதுக்காக என்ன தேவையில்லாமல் திட்டுற, நீ மியூசிக்கில் பெரிய ஆள் ஆகலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனால் எனக்கு உன்னோட மியூசிக் பிடிச்சிருக்குன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஐயோ தேவையில்லாமல் இவ்வளோ வேற கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு மாதிரி அழுக வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவள் அப்பாவோட ஞாபகம் அவளுக்கு அதிகமாக வந்துச்சு போல. ஸோ ஒரு மாதிரி அவர் பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறா அவள் அப்பாவோட நினைப்பில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே போய் சிகரெட் அடிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது வெளியில் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது, எப்போல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் சேடாக இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளை தேடி வந்து நிற்பான். இதுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் அப்படி தான் வந்து நின்றுருப்பான் அந்த பனி பொழியும் போது, அதே மாதிரி இப்பயும் வந்திருக்கான். வந்து அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு நான் இருக்கேன் சரியா, இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ என்னன்னா லாஸ்ட்டாக அந்த டைரக்டர் கூப்பிட்டுருப்பாருல, இந்த மாதிரி
உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு போல. இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எடுக்க வேண்டிய அந்த படம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு போல. அதனால தான் இப்போ வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்கு இவன் வந்திருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் ஜோடிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம சான்ஜோ இந்த மாதிரி நீ எப்பயுமே உன்னை பற்றி மட்டுமே தானே நினைக்கிற, அதனால தானே நமக்குள்ள சண்டையும் அதிகமாக வந்துச்சு. நான் உன்னை வெறுத்ததுக்கான காரணமும் அதுதான். நான் எப்பயுமே உனக்காகவே வாழ்ந்தேன், ஆனால் நீ எனக்காக ஒரு நொடி கூட வாழ கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவனும் அவனுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படிலாம் இல்லடி, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் எனக்கு உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே டேரெக்டாக பேச வராது. உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலை கூட பிடிக்கும்னு தெரியும், ஆனால் அதை பற்றி உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அதனால தான் உங்ககிட்ட அதிகமாக அதை பற்றி பேச மாட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அது உனக்கே தெரியாமல் தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் நீ இந்த மாதிரி நினச்சிட்ட போல என்னை பற்றி தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், அவனுடைய பக்கங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அப்படி இப்படின்னு சண்டை போட்டு கடைசியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் இல்லை நான் இதுக்கு மேலே உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்கா. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ரொம்பவே கசப்பான நினைவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவளுக்கு ஞாபகம் வருது. அது என்னென்னா அவள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவள் அப்பா கூட சேர்ந்து நிறைய டைம் படம்லாம் பார்த்துருப்பா டிவியில். அதுக்கப்புறம் தியேட்டருக்குலாம் கூட போயிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போது அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்கும். அந்த பொண்ணோட கையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே அவர் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினோட கையை விட்டுட்டு பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த டைம்லேயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன அவர் மட்டும் கை பிடிச்சிருக்காரு, இவர் என்னோட கையை இப்படி பிடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்பையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கா. எப்பயுமே அவர் வந்து மூவி பக்கமே இருப்பாரு, இவ பக்கம் வரவே மாட்டாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவ சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அவர் இல்லை செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருந்திருப்பா. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும். அவளால் அதை நம்பியிருக்கவே முடியாது. அவளுக்கு நைட் ஆனால் தூக்கம் கூட அவ்வளவோ வந்திருக்காது. அவள் அப்பாவோட ஞாபகமாக தான் இருக்கும். ஏன்னா அவள் அப்பா இருந்தப்போ அவர் கூட இவ அவ்வளோவா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டா. அதனால தான் அவர் இப்போ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளால் அதை ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவே அழுதுருப்பா. ஸோ இந்த மாதிரி காரில் போயிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஸ்டார்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காகவும் பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சு இருக்கால, அவளுக்கு வந்து நம்ம ஹாங்கு நிறைய கிஃப்ட் எல்லாமே அனுப்பி வைக்கிறான். அவங்க லவ் பண்ணும்போது எப்படிலாம் கிஃப்ட் அனுப்புவானோ அதே மாதிரி நிறைய லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச சில திங்ஸ் இதெல்லாமே அனுப்புறான். அதை பார்த்து அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. பரவாயில்லையே, நம்மளை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருந்தானோ அதே மாதிரி இப்பயும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங் மேல சாஞ்சுவுக்கு வந்து ஒரு மாதிரி லவ் கிரியேட் ஆகுது. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தோட்டத்தில் ஏதோ ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷேக்கு மாதிரி மண்டையில துணியெல்லாம் கவுத்திக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெயிலில் உட்காந்து அந்த செடி எல்லாமே போட்டு நெட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்காகனா அப்பதான் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பண்றான். ஆக்சுவலா அந்த செடி எல்லாத்தையுமே கொண்டு வந்தது கூட அவன் தான். பட் அவனாலேயே முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செடி எல்லாமே நடுறதுக்கு. ஸோ அப்படியே அவன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பையன் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க்கராக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே இருப்பா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவள் அம்மா கூட சேர்ந்து இன்னைக்கு செடியெல்லாம் நெட்டிருப்பான்ல, ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பியிருக்கான். அதை அவளும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் அம்மா கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. அவளுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து அவளை எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னது கரெக்டு தாண்டி, உன்னுடைய அப்பா நமக்குன்னு சொல்லி எதுவுமே பண்ணதில்லை, அவர் சினிமாவுக்கு தான் அதிகமாக அவருடைய டைமை ஒதுக்குனாரு. ஸோ அதனாலேயே வந்து உனக்கு அவர் பாசம் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பாசம் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டால் உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வருது, அதுக்கப்புறமேட்டு உன்னை ஏதாவது ஒரு சினிமாவுக்கு அப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கூட்டு போகிறது, இந்த மாதிரி நான் நிறையா பண்ணணும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் நான் பண்ணியும் சரியாக கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் உனக்கு என் மேலேயும் அப்பா மேலேயும் பாசமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு, நான் தான் உன்னை சரியாக வளர்க்காமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே பேசும்போது அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, நம்ம அம்மாவும் நமக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் முழுக்க முழுக்க அப்பாவோட பாசத்துக்கு மட்டுமே ஏங்கியிருக்கேனே, அம்மாவோட பாசம் கிடைச்சும் நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவளும் அவளுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறா. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சு இருக்கால, அவளுக்கு வந்து நம்ம ஹாங் வந்து ஒரு மியூசிக் அனுப்பியிருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த படம் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் போட சொன்னீங்கல்ல, அந்த மியூசிக் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பியிருப்பான். ஸோ அதை கேட்டு பார்க்கும்போது நம்ம சாஞ்சுவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம்
அந்த மியூசிக்கை நம்ம ஹீரோயின் இருக்கால அவளையும் கூட்டு வந்து கேட்க வைக்கிறாங்க. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சது. டேய் இந்த பாட்டுக்காகவே நான் மறுபடியும் அந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படியாவது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசி அந்த படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போயிடுறா. அதுக்கப்புறமேட்டு நம்ம சாஞ்சுவும் அங்கேருந்து வெளியே போகும்போது ஹாங் சொல்கிறான், இல்லை நான் இதோட எல்லாமே முடிச்சிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் அதை பெருசாக எடுத்துக்கல. டேய் உனக்கு மியூசிக் நல்லா தாண்டா வருது, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. பட் அவள் போனதுக்கு அப்புறம் கூட அவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹாங் பின்னாடியே போகிறான். நான் மியூசிக்கை சொல்லலை, நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் எல்லா விஷயத்தையுமே. இங்க பாரு, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஏதோ விவரம் தெரியாத நேரத்தில் லவ் பண்ணிட்டோம். அந்த லவ்வை ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கண்டினியூவா பண்ணவும் செஞ்சுட்டோம். பட் அதுக்கப்புறமேட்டு ரியாலிட்டின்னு வரும்போது தான் நமக்கு நம்மளோட வேலை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு தெரிய வந்துச்சு. அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் என்ன பிரேக்கப் பண்ணிட்டே போன. நீ பண்ணது கரெக்ட் தான். ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் உன்னோட நினைவுகளிலே வாழ்ந்துட்டு இருந்தது என்னோட தப்பு தான். நானும் அதை விட்டு மீண்டு என்னோட வேலையை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இருந்தது என்னோட தப்பு தான். ஸோ அதை நான் வந்து இப்போ உணர்ந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் இப்படி ஒரு மாதிரி ரொம்பவே ஆக்வர்டான சுச்சுவேஷன்லேயே வாழணும்னு அவசியம் கிடையாது. அதனால கம்ப்ளீட்டாக நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டிப்பிடிக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி மெச்சூர்டாக யோசிச்சு அதுக்கான டிசிஷனை எடுத்து இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது தான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே தனிமையாக இருக்கா. மறுபடியும் நம்ம ஹீரோயினும் இப்போ வெளியே எங்கேயோ போயிட்டா போல. ஸோ ஒரு மாதிரி அவன் அண்ணனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சிகரெட் பாக்கெட் இருக்கிறதையும் பார்க்குறான். ஆக்சுவலாக அது அவன் அண்ணனோட தான். இத்தனை வருஷமா நமக்கே தெரியாமல் நம்மளோட அண்ணன் இங்கே சிகரெட்டை ஒளிச்சு வச்சு குடிச்சிட்டு இருந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிகரெட் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். அந்த டைமில் அவன் அண்ணன் கற்பனையில் வந்து இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. என்னடா தம்பி ஏதோ புது பழக்கம்லாம் பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இதெல்லாம் எப்படி நீ குடிச்சா எனக்கு புரியவே இல்லை, நான் இத்தனை வருஷமா அவங்க கூட தானே இருந்தேன், எனக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும்டா, நீ எல்லாம் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி அவர் கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் அப்படியே அவனோட அண்ணன் கிட்ட பேசுகிறான். கற்பனையிலேயே முடிஞ்சா அடிக்கடி இந்த மாதிரி கற்பனையிலாவது வந்து என்கிட்ட பேச என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் சரின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருப்பா. அப்போது அவளுக்கு யாரோ ஒருத்தங்க கான் கொடுக்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் உட்காந்து எப்படி சாப்பிட்ருப்பாங்க அதே மாதிரி தான் இப்பயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நானும் நிறைய ப்ரொடியூசர் கிட்ட வந்து போய் கேட்டு பார்த்தேன் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் உடனே அப்படின்னா என்கிட்ட நிறைய பழைய கேசட்லாம் இருக்குது, மூவி கேசட், அதெல்லாம் விற்கிறேன், அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வரும், ஸோ அதை வச்சு நீ படம் எடு அப்படின்னு சொல்லும்போது, எதே நீ வச்சிருக்க அந்த இது போன 4 கேசட் விற்று எனக்கு படம் எடுக்கிறதுக்கு காசு கொடுக்க போறியா என்ன, காமெடி பண்ணாதடா போடா அப்படின்ற மாதிரி அவ திட்டிட்டு இருக்கா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் எல்லாமே போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்துறது, அப்படியே போது நாட்கள். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இன்டர்வியூல உட்காந்துட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு இப்போ படம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, வேற ஏதாவது ஒரு வேலையை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி தான் இன்டர்வியூக்கு உட்காந்துட்டு இருக்கான். பட் அவனோட ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசக்கி தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டா. பட் அந்த படம் அட்ட ஃபிளாப் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே பேசிட்டு போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, அவ எடுத்தது நல்லா தான் இருந்துச்சு, மற்றவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஓகேயா இருந்தால் கூட அதில் நம்ம ஹாங் தான் வந்து மியூசிக் போட்டிருப்போம் போல, அந்த மியூசிக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ஒரு பெரிய ஆளாகிறான் இதே மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு டே இந்த மாதிரி நான் ட்ரீட் வைக்க போகிறேன், ஈவினிங் வரியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை முடியாதுன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சு இருப்பாள்ல, அவளுக்கும் கால் பண்ணி நைட் ஒரு ட்ரீட் இருக்கு வரியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் வேலை இருக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துட்டோம், வேற ஏதாவது ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ நைட்டு தனியாக இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அவளுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த ஊஜங்க, அப்புறம் அவனுடைய டேரக்டர், நம்ம ஹீரோயினோட அம்மா, ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து அவன் ஒரு மாதிரி பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே இன்னும் சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சு இருக்கால்ல, அவள் வந்து ஒரு மியூசிக் ஸ்டோரில் ஒருத்தவங்களோட மியூசிக்கை கேட்டுட்ருக்கா. அது வேற யாரோடதும் கிடையாது, நம்ம ஹாங்கோட தான். அப்போது அந்த வழியாக போனால் நம்ம ஹாங்கும் நம்ம சாஞ்சு இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. கடைசியில் அவள் சொன்ன மாதிரியே நான் மியூசிக்லையும் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அங்கேருந்து போகிறான் சந்தோஷத்தோடையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இன்னொரு படம் வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம ஹீரோ போயிட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கான். இந்த ஆங்கிள் சரியில்லை, இது இப்படி மாற்று, அது அப்படி மாற்று அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சும்மா தேவையில்லாமல் பேசிட்டே இருக்காது, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன தெரியும், நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்கிறது தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் காமெடியாக சண்டை போட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோடையே இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அவங்கள அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.